யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலும் இருக்கட்டும் என்கிற தலைப்பின் கீழாய் நம் 40 நாள் தியானம் பண்ணி ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு 24வது நாள். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்காதவராக இருந்தார். ஆம், இயேசு கிறிஸ்து தனக்கு அதிகாரம் இருந்தும் நியாயம் தீர்க்காதவராக இருந்தார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை சொல்லப்படுகிறது. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, வேத பாரகரும் பரிசேயரும் ஆகிய அவர் 2 பேரும் கூட்டத்தாரும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்து, இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடம் அவர்கள் ஓயாமல் அதட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டபொழுது தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லாததை கண்டு, உன்னை யாரும் நியாயம் தீர்க்கவில்லையா என்று கேட்டதற்கு அதற்கு அவர் இல்லை என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஆம், இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்கத்தக்க பாவமே இல்லாதவராய் இருந்த அவர் நம்மை ஒருபோதும் பாவி என்று நம்மை நியாயம் தீர்க்கிறதில்லை. இன்றைக்கு சபைக்குள் வருகிற சக ஜனங்களையும் நாம் அவர்களுடைய பாவங்களை பார்த்து நாம் நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் சபை என்பது பாவிகளுக்கானது தவிர நீதிமான்களுக்கானது அல்ல. பாவிகளை நீதிமான்களின் சபையிலே நீதிமான்களாக மாற்றுகிற இயேசு நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று எப்படி சொல்லலாம்? இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை கொண்டு நியாயம் தீர்க்காதவர்களாய் சக மனுஷர்களாய் மதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பழமொழி ஞாபகம் வருகிறது, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம்? பிறர் செய்தால் அவர்களுடைய பாவங்களை சொல்லி குத்தி காண்பிக்கிறோமா அல்லது அவர்களை நிந்திக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அவருக்கு அதிகாரம் இருந்த போதிலும் அவர் நியாயம் தீர்க்காதவராக இருந்தார். நாமும் பிறரை நியாயம் தீர்க்காமல் கிறிஸ்து இயேசு நிமித்தம் மன்னிப்போம். God bless you.